ஷண்முகபரணி சீரியல்ல இப்போ ரொம்ப அதிரடி மாசான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னிஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம வைகுண்ட வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டி சனியனன்னு ஏகப்பட்ட பேர் வராங்க. அந்த இடத்துல எதுக்குடா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு ரத்தனம் வீரலட்சுமி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது எங்களுக்கான வீடு, எங்கள் வீட்டை வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இன்னொன்று ரத்தனா, நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னு உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து வம்பிழுக்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம சவுந்தரபாண்டி. டே வந்த வேலையை மட்டும் பாடுறா, அந்த காலத்து வீடுறா, இது மாதிரி ஒரு வீடு இருக்கணும்னு எனக்கும் ஆசைப்பட்டேன். பாத்தியா, உன் மாமா வீடு வந்து உண்மையிலேயே நம்ம வீடாக மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி சீதனமாக எழுதி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து வைகுண்டங்கிற மாதிரி கத்துறாங்க அவங்க பொண்ணுங்களாம். ஆனால் வைகுண்டம் வேக வேகமாக வராங்க. என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, முதல்ல வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியில் வந்து போடு அப்படின்னு சொல்லும்போது, பாத்திரத்து மேலே கை வச்சிங்க அப்புறம் அவ்வளோதான். முதல்ல இந்த பத்திரத்தை படிச்சு பாரு. நீங்கள் எங்ககிட்ட வந்து கை நீட்டி கடன் வாங்கியிருக்கீங்க 5 லட்ச ரூபா. இது நாள் வரைக்கும் வட்டி அசல் எதுவுமே வந்து கொடுக்கல. அப்படி இருக்க சூழ்நிலை உனக்கு எதுக்கு வீடு? நீ வீட்டை விட அதிகமாகவே வந்து கடன் வாங்கிட்ட. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவன் நல்லா சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அந்த இடத்துல குச்சி எடுத்து அடிக்கலான்னு வரப்ப நம்ம முத்துப்பாண்டி வந்து அடிச்சிட்டாங்க. அந்த குச்சியை பிடிங்கி தூக்கி வீசுறாங்க. அந்த இடத்துல ஒன்றை வந்து டேய் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி வந்து வைகுண்டத்தை ரொம்பவே வந்து கீழே விழுந்துட்டாப்புல இருக்கு. டேய் திருப்பி திருப்பி நான் அவனை அடிக்க விரும்பலடா. இவன் வேற என் மச்சினனா வருவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? இவனை வந்து அப்படியே வந்து தூக்கி வெளியே வீசுங்கடான்னு சொல்லும்போது இருக்கிற எல்லா ஜாமானையும் வந்து வெளியில் வீசிட்டு அப்படியே கதவுக்கு பூட்டு போட்டுட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க. இந்த விஷயத்த நம்ம நிச்சயம் சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக சண்முகத்தை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பரணி வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து ரொமான்டிக்காக வந்து பார்க்குறாங்க நம்ம பரணியை. இப்போல்லாம் யாரோ ஒருத்தவங்க மனசு வந்து மாறுதாமே, அவங்க மனசுக்குள்ளே வந்து ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுதாமே, தெரியுதா தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகத்தை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏய் இது கிளினிக் டி, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஆமாம் இருக்கட்டும், அதுக்குன்னு ஏன் புருஷனை நான் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சு விசில் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம சண்முகம் மட்டும் ஏஞ்சி பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து வைகுண்டம் வந்து வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துச்சா? இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. முதல்ல பணத்தை வந்து எப்படி வந்து அவங்கிட்ட வாங்கணும்? எங்கள் அப்பா கிட்ட ஒன்றும் பணம் வாங்கவே இல்லையே, மாடச்சாமினி கிட்ட தானே பணத்தை வாங்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்கப்பா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி சண்முகம் வைகுண்டம் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. குழந்தைங்களை விட்டுட்டு தான் இங்கேருந்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கத்துறாங்க. நான் என்னவா பண்ணுறது, எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவங்க என்னை அடித்து தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம், உடுப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் இதை நம்ம பொறுமையாக டீல் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். இதை நீ வச்சிருக்கிற பொருளை வச்சு ஜெயிக்க முடியாது, அறிவை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு அந்த இடத்துல வந்து நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க. நீ என்ன வேணான்னு சொல்லு, ஆனால் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன், அமைதியாக என்னால் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் சும்மானு இருறா, இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் நல்லாவே தெரியும். முதல்ல நம்ம யார்கிட்ட பணம் வாங்கணும், மாடசாமி கிட்ட தான் பணத்தை வந்து வாங்கணும். அவன்கிட்ட வந்து விசாரிப்போம், அவன் என்ன பதில் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அவனை தூக்கி போட்டு அடிக்கிற அடியில் எல்லா உண்மையும் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து மாடசாமி மட்டும் தான் தனியாக இருக்காங்க வீட்டில். நம்ம சண்முகம் எடுத்தோடனே வந்து தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் எதுக்குடா என்ன அடிக்கிற, எதுக்குடா என்ன அடிக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து கத்துறாப்புல. இருப்பினும் வந்து என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பரணியை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் அவங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடா தப்பு பண்ணதெல்லாம் நீ, நான் வந்து அடங்கி போகணுமா? நீ பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்தவமா, அப்படி இருக்க சூழ்நிலை நீ எல்லாம் அப்படியெல்லாம் நடந்துக்கவே கூடாது. அதுக்குன்னு நீ என்னை ஏமாத்தலாமா? நான் உன்கிட்ட தானே பணம் வாங்கினேன். எங்கள் வீட்டு பத்திரம் எப்படா எங்கள் அப்பா கிட்ட போச்சு? நான் இது வரைக்கும் எவ்வளோ பணத்தை வந்து வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட? 5 லட்சம். எத்தனை பைசா வட்டி? 5 பைசா வட்டி. நான் இது வரைக்கும் வட்டி ஒழுங்காக தரேனா இல்லையா? 25,000 தந்துருக்கீங்க மாதம் மாதம். எதுவும் பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கா? இல்லை. அசலில் எவ்வளோடா கழிச்சிருக்கு? 2 லட்ச ரூபா கழிச்சிருக்கீங்க. பாக்கி 3 லட்சம் தான் பணம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இவ்வளோ கரெக்டாக சொல்கிற. அப்படி இருக்க சுச்சுவேஷனில்
டாக்குமெண்ட் எப்படிடா எங்கள் அப்பா கிட்ட போச்சு? முதல்ல நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டீங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடித்தேன். எனக்கு நீங்கள் பணம் கட்டுவீங்களா இல்லையான்னு தெரியல. சண்முகம் வந்து பத்திரத்தை வந்து கொடுத்தாங்க. உங்ககிட்ட இருக்கிறதே அந்த பத்திரம் மட்டும்தான். நீங்கள் எனக்காக பணம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் மாதம் மாதம் வந்து தவணை கட்டுவீங்களா? அசலை மீட்டெடுக்க முடியுமா? நானாக யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் கட்டுவீங்களா இல்லையான்னு சவுந்தரபாண்டிகிட்ட இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னேன்னா அவங்க தான் பணத்தை வந்து கொடுத்துட்டு அப்படியே டாக்குமெண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் மாதம் மாதம் எனக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறீங்களே, இது எல்லாத்தையும் நான் சவுந்தரபாண்டிகிட்ட வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அடா பாவின்னு சொல்லி நம்ம சண்முகம் கன்னத்திலே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து கேட்குறாங்க. ஒன்று டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் நீ பணம் தருவேனே. என் வீட்டு பத்திரத்தை கொடுத்தேன், நீ என்ன பண்ணியிருக்கணும்? பணத்தை கொடுத்துருக்கணும். இல்லாட்டி பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் பணம் கொடுக்க முடியல. உன்னெல்லாம் என்னால் நம்ப முடியாது. மாதம் மாதம் 40,000 உன்னாலாம் பணம்லாம் கட்ட முடியாது எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருந்தா உன்கிட்ட பணம் வாங்காமல் வேறு யார்ட்டையாவது பணத்தை வாங்கி நான் இவளுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண? நீயா வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து பெருசாக ஊதி எங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டல்ல. உன்னை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் எங்கள் அப்பாவை வந்து அடிச்சிருக்காங்க, அவமரியாதைப்படுத்திருக்காங்க. வீட்டில் வந்து பொண்ணுங்களாக இருந்தும் கூட பொருள் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டிருக்கானா. இதே மாதிரி வலியும் வேதனையும் சண்முகம் அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துருவோங்கிற மாதிரி அதிரடிய மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நிச்சயம் வந்து சாத்தியப்படும்னா படும் தான். இது எதனால சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வைராக்கியம்லாம் இருக்குது. நிச்சயம் வந்து இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பொறுத்திருந்த மட்டும் பாரு. நம்மளோட வலியும் வேதனையும் வந்து தூரத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு நக்கலாக தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இங்கே உட்காரும்போது தானே தெரியும். நம்ம ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல் இங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் அவனை எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சே தீரணும். சரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் வீட்டை நம்ம பறிச்சிருவோம். முதல்ல அந்த வீட்டுக்கு வந்து பூட்டு போடணும். சண்முகம் அதுக்கு ரெடியாரு. நம்ம வீட்டுக்கு தேடி வந்து வீட்டை வந்து பூட்டு பூட்டிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு போனால அதே மாதிரி அவன் இனிமேல் வீட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம அந்த வீட்டை வந்து பூட்டிடணும். சண்முகம் அந்த சாவி உன்கிட்ட தான் இருக்கணும். அவன் கெஞ்சாத குறையாக கெஞ்சினா மட்டும்தான் சாவியை கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி.